இன்ஸ்டிடியூட் அமீனுடின் பாக்கியின் முன்னாள் இயக்குநரான டாக்டர் ஜொஹாரி ஆரிஃபின் எதிர்வரும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பினாங்கு சுங்கைபாக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் PKR தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தின் தேர்தல் நடவடிக்கைக்கான கூட்டுக்குழுவின் தலைவர் ரஃபீசி ராம்லி இதனை தெரிவித்தார். ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பு கட்சிகளும் டாக்டர் ஜொஹாரியை வேட்பாளராக நிறுத்துவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு முன் டாக்டர் ஜொஹாரியை சுங்கைபாக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிறுத்துவதற்கு PKR கட்சியின் தலைமைத்துவ மன்றம் அங்கீகரித்ததை தொடர்ந்து அவரது பெயர் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதாக நேற்றிரவு சிம்பாங் அம்பாட்டில் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் அறிவிக்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது ரஃபீசி ராம்லி தெரிவித்தார். உள்ளூரைச் சேர்ந்த வேட்பாளராகவும் சிறந்த கல்வி தகுதி, அனைத்து நிலையிலான மக்களுக்கும் சேவை செய்யும் பிரதான தகுதியை கொண்டிருப்பதால் டாக்டர் ஜொஹாரி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ரஃபீசி ராம்லி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பினாங்கு முதலமைச்சர் சவ் கன் யாவ், பினாங்கு PKR தலைவர் நூருல் ஈசா அன்வார், பினாங்கு மாநில தேசிய முன்னணி தலைவர் டத்தோ மூசா ஷேக் ஃபட்சேர், பக்கத்தான் ஹராப்பன் மற்றும் மாநில தேசிய முன்னணி தலைவர்களும் கலந்து கொண்டனர்.